அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் மனதில் எப்போதும் இந்த வார்த்தை இருக்க வேண்டும். நம் கேட்கின்ற எந்த துவாமும் வீணாகாது. வாழ்க்கையில் எந்த துவாமும் வீணாகாது. கிடைப்பதற்கு முன்பின் ஆகலாம், கிடைப்பதற்கு இந்த மாதம் ஆகலாம், இல்லை அடுத்த மாதம் ஆகலாம், இல்லை 4 மாதம் கழிச்சு கூட ஆகலாம், இல்லை 1 வருஷம் ஆகலாம், இல்லை 4 வருஷம் கூட கிடைக்கும். துவா என்னைக்கு வீணாகாது. நிச்சயமாக அல்லாஹ் அந்த துவாவிற்கு பதில் தருவான். ஏதோ ஒரு ரூபத்தில் தருவான். ஒன்று கேட்டதை தருவான், இல்லை அந்த துவாவின் மூலமாக நமக்கு வர இருக்கிற ஆபத்தை பாதுகாப்பான். நம்ம எத்தனையோ பார்த்துருக்கோம். ஒரு நிமிஷத்தில் தலை போயிருக்கோம், ஒரு நிமிஷத்தில் அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து நான் விழுந்திருப்பேன், ஒரு நிமிஷத்தில் நான் தப்பிச்சிட்டேன். அது யாரோ செஞ்ச துவாவாக கூட இருக்கலாம், இல்லை நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னாடி செஞ்ச துவாவாக கூட இருக்கலாம். துவா என்றைக்குமே வீணாகாது. 10 பேரும் துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் எங்களை காப்பாற்றி விட்டால் நிச்சயமாக நாங்கள் தலைக்கு 100 தங்க காசு என்ற விதத்தில் 1000 தங்க காசுகளை உன்னுடைய பாதையில் நாங்கள் சதக்கா செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நியத்து வச்சுருக்காங்க. நியத்து வச்சுட்டாங்கன்னா செஞ்சிடணும், அதில் மாற்றம் இல்லை. கிடைச்ச பின்னாடி கம்மியாக கொடுக்கறது, இல்லை லேட்டாக கொடுக்கறது, இல்லை அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடாது. எந்த காலகட்டத்திலும் இதுதான் முஃமினுடைய நம்பிக்கை. எந்த ஒரு நெருக்கடியான நிலை வந்தாலும் கூட நம்ம மனம் தளர்ந்து விடக்கூடாது. உறுதியான எண்ணத்தோடு அல்லாஹ் இருக்கிறான் என்ற எண்ணத்தோடு நம்ம பயணிச்சோன்னா இஸ்லாம் அழகாக நமக்கு கற்றுத்தரது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு முஃமினுடைய விஷயம் எல்லாமே ஆச்சரியமாக இருக்கு, அவருக்கு செய்ய எல்லாமே நல்லா தான் நடக்குது. முஃமினுக்கு தான் அல்லாஹ் இப்படி ஒரு பாக்கியத்தை தந்திருக்கா. அந்த மனிதனுக்கு ஏதோ ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்தது, மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துகின்றார். யா அல்லாஹ், நான் நினைத்ததை போன்று வியாபாரம் கூடிக்கொண்டிருக்கின்றது, லாபம் வருகின்றது. நான் நினைத்ததை போன்று குடும்ப அமைப்பு, நான் நினைத்ததை போன்று என் பிள்ளைகளின் எதிர்கால திட்டமிடல் எல்லாம் சிறப்பாக போயிட்டுருக்கு. யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும், நன்றி. அல்லாஹுவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உனக்கு சந்தோஷம், உடனே நன்றி செலுத்தினார். அல்லாஹ் அவனுக்கு நன்மையாக மாற்றினான். அவருக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டுவிட்டால், கவலை ஏற்பட்டுவிட்டால், மனதால் ஏதாவது துவண்டு போகிற மாதிரி விஷயம் நடந்துவிட்டால் அதிலே பொறுமையாக இருக்கின்றார். எல்லாம் அல்லாஹுடைய நாட்டம். பொறுமையாக இருக்கின்ற விஷயமும் அவருக்கு நன்மையாக நடக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு கவலையினுடைய உச்சத்தில் மனிதர்கள் வாழக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். உலகத்தில் எது பெரிய நோய்? இதயம் சம்மந்தப்பட்ட நோயா, இல்லை புற்றுநோயா, அல்லது ஸ்ட்ரோக்கா? ஏதாவது ஒரு விஷயமா? கிடையாது. கவலை தான் பெரிய நோய். கவலை தான் எல்லா நோய்க்குமே மூல காரணமாக இருக்கின்றது. சிறுவர்கள் இருந்து பெரியவர்கள் வரை கவலைகளால் பாதிக்கப்படுவதை நம்ம பார்க்கின்றோம். கவலைகளில் இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், உங்களை சோதிப்பான். எப்படியெல்லாம் சோதிப்பானா? பயத்தை தருவான், பசியை கொடுப்பான், உங்கள் பொருளாதாரத்தில் இழப்பை ஏற்படுத்துவான். உங்களை சுற்றி இருப்பவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய அறிமுகமானவர்கள், உங்களை வலது கை என்று உடைய அளவுக்கு இருப்பவர்கள் அப்படிங்கிறவங்க திடீர்னு மௌத்தாயிடுவாங்க. இதுவெல்லாம் சோதனையின் ரூபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, யார் இதில் எல்லாம் அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான் என்று பொறுமையாக இருக்கின்றாரோ, அல்லாஹ் குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு சொல்லி தருகின்றார்கள். ஹல்ரத் சைதினா உம்மு சுலைமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சைதினா அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருவரும் 2 சஹாபிகள். ஒரு சஹாபிய பெண்மணி, பேர் பெற்ற பெண்மணி. இருவரும் சாதாரண சஹாபி அல்ல, வரலாற்று சிறப்புமிக்க புகழ்பெற்ற சஹாபிகள். 2 பேருமே நல்ல முன்மாதிரியான தம்பதிகள். இவர்களுக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்தான். குழந்தை பிறந்தது.
வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அபூதல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வெளிநாடுகளுக்கு வியாபாரத்துக்கு செல்லக்கூடியவர்கள். அப்படி ஒரு நாள் வியாபாரத்துக்கு போன போது அந்த நேரத்துல அந்த குழந்தைக்கு ஏதோ ஒன்று உடம்பு முடியாம போயிடுது. அதுல அந்த குழந்தை மௌத்தாயிருது. வியாபாரம் முடிஞ்சிட்டு திரும்பி வர அவங்களுக்கு உடனே தன்னுடைய மனைவி இடத்துல வராங்க. கணவன் நீண்ட கால் கழித்து வருகின்றார், வியாபாரம் முடிச்சிட்டு வராரு, எடுத்த உடனே அவர்கிட்ட இந்த சோகமான செய்தியை சொல்ல வேணாம், வந்த உடனே திடீர்னு சொல்ல வேணாம் என்று உம்மு சுலைமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கணவனுக்கு சிறப்பான முறையில் உணவு ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். செய்து முடித்துவிட்டு அன்றைய பொழுது தன்னை முழுவதுமாக சிறப்பாக அலங்கரித்து அன்றைய தினம் இல்லறத்தில் இணைந்தார்கள். இணைந்ததற்கு பிறகு ஒரு அழகான கேள்வியை கேட்டாக உம்மு சுலைமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உங்களிடம் யாராவது வந்து அமானிதத்தை கொண்டு வந்து கொடுத்து கொஞ்ச நாள் கழித்து என் பொருளை என்னிடம் தாங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் வச்சுக்குவீங்களா, இல்லை கேட்ட உடனே எடுத்து கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்குறான். என்னம்மா இது கேள்வி, அமானிதன்னு சொல்லி கொடுத்துட்டு கேட்டவங்களுக்கு கொடுக்கத்தானே செய்யணும், கொடுக்க மாட்டேன் இது என்னோடது அப்படின்னு சொல்ல முடியுமா, அது மோசடி அல்லவான்னு கேட்காங்க. உம்மு சுலைமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, தன்னுடைய கணவனிடத்தில் அல்லாஹு நமக்கு அமானிதமான பிள்ளையை தந்தான், கொடுத்தான், எடுத்துக்கிட்டான், அவனே எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறான். நம்முடைய சக்தி எங்கே இருக்கின்றது, அல்லாஹ்வின் சக்தியாச்சு. எனவே இன்னைக்கு எந்த குறையும் இல்லை, எல்லாமே சரி, 100% சரிதான். கணவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, மனைவிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் குழந்தை இல்லை. ஏன் இல்லை? அல்லாஹும் நாடலை, அவன் நாடனா அவ்வளவுதான். இதுதான் உண்மை. எனவே நாம் புரியக்கூடாதா, நம்ம சக்தியின் மூலமாக தான் பிள்ளை, ஆற்றல் ஆண்மை இல்லை, அது எதுவுமே கிடையாது. உம்மு சுலைமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, குடித்தவன் அல்லாஹ், அவனே திரும்பி எடுத்துக்கிட்டான். அபூதல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆடி போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் போய் அழுதுகிட்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போனாங்க. யா ரசூலல்லாஹ், செய்தியை கேட்டீங்களா, நான் வியாபாரத்திற்கு போயிட்டு வரதுக்குள்ள பிள்ளை மௌத்தாயிடுச்சு. அது மட்டும் அல்ல, இந்த செய்தியை என்கிட்ட எப்போ சொன்னாங்க தெரியுமா, எவ்வளோ தாமதித்து சொன்னாங்க தெரியுமா, எனக்கு வருத்தந்தாங்க இது என்று அபூதல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னபோது ரசூலுல்லாஹ் அழகாக ஒரு துஆ செய்தார்கள். அல்லாஹ் நமக்கு எடுத்த விஷயத்தில் நமக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தரக்கூடிய பலன் நம்ம ஆச்சரியப்படுத்தும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அழகாக ஒரு துஆ செஞ்சாங்க. அல்லாஹ், நீங்கள் நேற்று இரவில் இணைந்தீங்களே, அந்த இணைப்பிலே அல்லாஹு பரக்கத் செய்வானாக அப்படின்னு துஆ செஞ்சாங்க. அல்லாஹு பரக்கத் செய்தான். அழகாக குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் வைத்தாங்க அப்துல்லா என்று. வரலாற்றில் எழுதுறாங்க, அந்த அப்துல்லாவுக்கு பிறந்தது எல்லா பிள்ளைகளுமே நல்லா வாழ்ந்தாங்க, பெரிய கல்வியாளர்களாக, குர்ஆனிலே மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவர்களாக, ஞானவான்களாக, மிகப்பெரிய செல்வாகியாக வாழ்ந்தார்கள் என்று வரலாற்றுகள் இருக்கின்றது. அப்போது அல்லாஹ் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறான்னா நம்ம கலங்கக்கூடாது, நம்பிக்கை இழந்துடக்கூடாது என்கின்றத அல்லாஹு தாலா எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வரலாற்றில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பதிவு, குர்ஆனிலே நூர் என்கின்ற ஒரு அத்தியாயம் இருக்கின்றது. நிச்சயமாக பெண்களுக்கு படிக்க வேண்டும், அற்புதமான அத்தியாயம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சூரத்துல் நூரை சொல்லிக் கொடுங்கள். பெண்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அதில் இருக்கு. சின்ன சூறாதான், ஒவ்வொரு வீட்டிலே இருக்கும் பெண்கள் வாசிக்க வேண்டிய, பெண்கள் உள்வாங்க வேண்டிய, பெண்கள்
தங்கள் வாழ்க்கையில் செயல்பட வேண்டிய விஷயங்கள் அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கான். அதிலே முக்கியமான ஒரு செய்தி இருக்கின்றது. இஃப்கா ஆயிஷா என்று சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியார் விஷயத்திலே ஏற்பட்ட ஒரு அவதூறு. அந்த அவதூறை களைவதற்காக அல்லாஹ் ஒரு 10 வசனத்தை தந்தான். போருக்கு போயிட்டு வரக்கூடிய நேரத்துல எல்லாரும் போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன் சுய தேவையை முடிச்சிட்டு வரதுக்குள்ள எல்லாரும் முடிஞ்சிட்டாங்க. கடைசியில எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நியமிக்கப்பட்டவர், ஏதாவது தவற விட்டுட்டோமா என்பதை பார்க்கறதுக்கு நியமிக்கப்பட்டவர் சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மட்டும்தான் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு தோழர் சஹாபி இவங்க ஆயிஷா அம்மாவை கண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியார் என்பதை உறுதி செய்ததுக்கு அப்புறம் தான் வந்த ஒட்டகையில அமர வைத்து அதில் மேலே ஆயிஷா அம்மாவை உட்கார வைத்து கீழே பிடித்து நடந்து சென்றார்கள். கயிறை பிடித்து கொண்டு நடந்து வந்தார்கள். மதீனாக்குள்ளே போகும்போது முனாஃபிக்கீன்களுக்கெல்லாம் லட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியார் மேலே இவருக்கு கீழே ஒரு அந்நியான் இதை அப்படியே முடிச்சு போட்டு தப்பா பேசினாங்க. இது இயல்பு தானே. நல்ல விஷயம் எல்லாம் மெதுவாகத்தான் பரவும். கெட்ட விஷயம் அப்படின்னா உடனுக்குடனே ஒவ்வொருத்தருக்கு அப்படியே சொல்லி அந்த மாதிரி பரவும். அப்படி பரவுனது மதீனா முழுக்க பரவியது. நாயகத்தின் துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும் சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் இணைத்து தப்பாக பேசினார்கள். இந்த நிகழ்ச்சி ரொம்ப பெருசு. அல்லாஹ் இதில் யாருக்கெல்லாம் பங்கெடுத்திருக்காங்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலும் சோதனை கொடுத்தான், மறுமையிலும் இதற்கான வேதனை உண்டு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான். இந்த நிகழ்ச்சிக்கு பாடம் சொன்னான். இது இல்லை, ஆயிஷா அம்மா மேல எந்த குற்றமும் கிடையாது. அவங்க பத்தினி, ஒரு தூசு கூட அவங்க மேல படவில்லை. அவ்வளவு தூய்மையானவர்களாக இருக்கிறவங்கனால தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துணைவியாக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கான். எனவே அவர்கள் 100% தூய்மையானவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். 10 வசனங்களை கொடுத்து சொன்னா இந்த வசனங்கள் துவங்கும் போது அல்லாஹ் துவங்குகிறான் பாருங்க. நபியே, அவதூறாக உங்கள் துணைவியார் மீது இட்டுக்கட்டி தேவையில்லாத சுமைகளை சுமத்தி கொண்டு சில மக்கள் இந்த தெருவிலே இந்த ஊரிலே நடமாடி கொண்டிருக்கின்றார்கள். இதை தீங்கு கெடுதி என்று நீங்கள் நினைக்காதீங்க. இது நன்மை என்று அல்லாஹ் சொல்றான். இது நன்மை அப்படிங்கிறான். எப்படி நன்மைன்னு தெரியுமா? நாயகன் இருக்கும் காலத்திலேயே இந்த நிகழ்ச்சி நடந்தது. எனவே அல்லாஹ் அருள் வசனங்களை இறக்கியது உண்மை. அதை உண்மைப்படுத்தினான். எந்த பிரச்சனையும் கிடையாது. 100% ரொம்ப தூய்மையானவர்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆனின் மூலியமாக நிரூபித்தார். இந்த குர்ஆன் நபியின் காலத்திலேயே இறங்கியது. இந்த வசனம் இன்னைக்கு நம்ம பேசுகிறோம், நாளைக்கும் பேசுவாங்க, 10 வருஷம் கழிச்சும் பேசுவாங்க, இன்னும் 100 வருஷம் கழிச்சும் கூட பேசுவாங்க. உலக அழிவு நாள் வரை நாயகத்தினுடைய துணைவியார் தூய்மையானவர்கள் என்று பேசிக்கொண்டே தான் இருப்பாங்க. வகி வரக்கூடிய காலத்திலேயே இந்த ஒரு செய்தி நடந்து இப்படியெல்லாம் கிடையாது. 10 வருஷம் 100% தூய்மையானவர்கள் அல்லாஹு தஆலா அருமையான முறையில் இங்கே உலக மக்களுக்கு பறைசாற்றினார். எனவே இது நன்மைதான், தீமை நினைக்காதீங்க என்று அல்லாஹ் சொல்றான். நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்துல தான் இருக்கு. கொஞ்சம் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களிலோ சிரமங்களிலோ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் அதற்குரிய மிக சிறந்த பரிசு தருவான். ஒரு சம்பவம் இருக்கு. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அபு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க 2 பேருமே கணவன் மனைவி. இந்த நேரத்துல சிறந்த கணவன் மனைவி இவங்க ஏன் சிறந்த கணவன் மனைவின்னு சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்ட விஷயத்த அப்படியே மனைவியிடம் ஒப்பிச்சிருவாங்க. நல்ல விஷயத்த பகிர்ந்துக்குவாங்க. நம்ம ஏதோ விஷயத்த பத்தி பேசுறாங்க, நல்லதை பேச மாட்டேங்கிறாங்க. நல்லதை நம்ம பகிர்ந்துக்கிறோம்னா அதற்கான நேரம் வைத்திருக்கின்றோம் என்றால் பல பேர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க.
அபுசலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியிடம் கேட்ட விஷயத்தை பற்றி அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, யாருக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை தந்து அந்த சோதனையிலே அவர் பொறுமையாக இருந்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், சோதனைய இறப்பா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், நெருக்கடியா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், இன்னா லில்லாஹ் சொல்லிட்டு ஒரு துவா சொன்னாங்க. என்ன துவானா, அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முசீபத்தி வஹ்ஃபினி ஃபீ ஹைரன் மின்ஹா, யா அல்லாஹ் இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கு, இந்த கஷ்டம் ஏற்பட்டிருக்கு, இதுக்கு நீ தான் கூலி தரணும், நான் இழந்ததை விட சிறந்ததை எனக்கு தரணும் என்று ஒருவர் துவா செய்தால் அல்லாஹ் அவனுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு கூலி கொடுப்பான், அவர் இழந்ததை விட மிகச் சிறந்ததையும் கொடுப்பான். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அபுசலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடம் சொன்னாங்க, இது ஒரு செய்தி. கொஞ்ச நாள் கழிச்சு உஹது யுத்தத்திற்கு போனவங்க அபுசலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சின்ன காயம் ஏற்பட்டுருச்சு. திரும்பி அவங்க வராங்க அந்த காயத்தோடு. அந்த காயம் பெருசாயிடுச்சு. அந்த காயமே அவர் மவுத்தில் கொண்டு போய் விட்டுருச்சு. அவங்க மவுத்தாயிடுறாங்க. அப்படி ஒரு அந்யோன்யமான ஒரு குடும்பமே சேர்ந்து இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்து ஒப்பற்ற குடும்பத்திற்காக சொந்தக்காரர்கள் கணவன் மனைவி, ஒரு சின்ன பிள்ளை, அவ்வளவு சிறப்பான ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் பெண்மணி. கணவன் இறந்துட்டாங்க, தன்னந்தனியா மதீனால நிற்கிறாங்க, குடும்பம் கிடையாது, கூட உறவு கிடையாது, யாரும் இல்லை. அப்போ அந்த அம்மாவிற்கு வரக்கூடிய சிந்தனை தன் கணவன் சொல்லி கொடுத்த அந்த ஹதீஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. ஞாபகம் வந்ததும் இன்னா லில்லாஹ் சொல்லிட்டு அந்த துவாவை சொல்றாங்க. அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முசீபத்தி வஹ்ஃபினி ஃபீ ஹைரன் மின்ஹா அப்படின்னு துவா சொல்லிட்டு சொன்னாங்க, அபுசல்மாவை விட எனக்கு அப்படி ஒரு கணவன் அவரை மாதிரி உண்டா, அவரை நான் இழந்துட்டேன், அவருக்கு நிகராக அவரை விட சிறந்தவராக எப்படி யார் எனக்கு கணவராக வர முடியும் என்று அந்த ஆற்றாமையை வெளிப்படுத்தினாங்க. அப்புறம் சொன்னாங்க, என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அதில் 100 இல்லை 1000 அர்த்தம் கூட இருக்கும், அல்லாஹ்வுக்காக பொறுமையாக இருக்கேன் என்று சொன்னாங்க. கொஞ்ச நாளுக்கு பின்னாடியே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பொண்ணு கேட்டாங்க. உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பொண்ணு கேட்டாங்க, மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பொண்ணு கேட்டாங்க, நிக்கா செய்ய ஆசைப்பட்டாங்க, நிக்கா பண்ணிக்கிட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டான், சிறந்த ஒன்றை தருவான். இழப்புதான், ஈடு செய்ய முடியாத இழப்புதான், கஷ்டம்தான், பொறுத்து கொள்ள முடியாத கஷ்டம் என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கின்றேன், நிச்சயமாக நான் பொறுமையாக இருக்கின்றேன் என்பதற்கு அல்லாஹ் கொடுத்த கூலி நபியை கணவனாக மாற்றி கொடுத்தான். நபியை விட சிறந்தவர் உண்டா? அபுசலமாவை மிஞ்சியவராச்சே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே வாழ்க்கையில் தன்னம்பிக்கை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. சிரமங்கள், கஷ்டங்கள் வரக்கூடிய சமயத்துல எப்படி அதை நாம கையாள வேண்டும், எப்படி வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும், மொத்தமாக மனதால் துவண்டு எதையெல்லாமோ கற்பனை பண்ணிட்டு யோசிச்சுட்டு கடைசியில இருக்கிற வாழ்க்கையை நம்ம சூனியம் ஆக்கி கொள்ளக்கூடாது என்பதை மார்க்கம் நம்மளுக்கு அழகாக சொல்லித்தருது. அல்லாஹ் இருக்கின்றான் என்ற நம்பிக்கையோடு எல்லா கஷ்டங்களையும் எதிர்கொண்டு அவன் இருக்கின்றான் என்ற எண்ணத்தோடு வாழ்க்கையில் நாம் பயணித்தால் எவ்வளவு பெரிய விஷயங்களை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியையும் ஆற்றலையும் வல்ல அல்லாஹ் நமக்கு தருவான் என்று நம்பிக்கையோடு அப்படிப்பட்ட உயர்ந்த நற்பாக்கியமும் சிந்தனையோடு வாழக்கூடிய நற்பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் வல்ல அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.